இன்றைக்கி வந்து முக்கியமான ஒரு டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா வந்து செல்லை பற்றி வந்து கண்டிப்பாக வந்து 1 மார்க்கில் வந்து கேட்கறதுக்கு வந்து நிறையவே சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது கண்டிப்பாக வந்து 1 மார்க்கில் வந்து நம்மளுக்கு ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகிற ஒரு டாப்பிக்கு. இதுக்கு வந்து நம்ம ஷார்ட்கட்டை வந்து பார்க்கலாம். செல்லின் பாதுகாவலர் என்ன அப்படின்னா வந்து செல் சுவர். இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா, வீடோ ஒரு ரெஸ்டாரண்ட்டோ எது கட்டினாலும் வந்து என்ன பண்ணுவாங்க, சும்மா நம்ம கீழே தரையை மட்டும் போட்டுட்டு கட்டினோம்னா அது வந்து ஒரு இது மாதிரியே தெரியாது. ஃபுல்லாக அதுக்கு வந்து சுவர் வச்சா தான் வந்து ஒரு வீடோ அல்லது ரெஸ்டாரண்ட்டோ ஒரு கம்ப்ளீட் ஆகும். அப்போ வந்து செல்லின் பாதுகாவலர் வந்து செல் சுவர் தான். ஏதாவது உள்ளே வராமல் இது எதுக்குமே உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு வந்து என்னது சுவர் தான் வந்து பயன்படுத்துவாங்க. அப்போ செல் சுவர். நெக்ஸ்ட் வந்து செல்லின் நகரும் பகுதி என்ன அப்படின்னா வந்து சைட்டோபிளாசம். பிளாசத்தை வந்து பிளேஸ்ன்னு வச்சுக்கோங்க, நகரும் பகுதி. இப்போ நம்ம ஒரு பிளேஸுக்கு போகிறோம் அப்படின்னு வந்து அடுத்த பிளேஸ் நகர்ந்து போகிறோம் அப்படின்னு வந்து அந்த பிளேஸ்ன்னு தான் வந்து சொல்லுவோம். அப்போ வந்து சைட்டோபிளாசம். நெக்ஸ்ட்டு வந்து செல்லின் கதவு வந்து செல் ஜவ்வு. கதவு வந்து ஜவ்வு மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த ரெஸ்டாரண்ட்லலாம் வந்து கண்ணாடியில் அந்த புஷ்ன்னு வந்து போட்டிருப்பாங்களா, அதை வந்து ஜவ்வு மாதிரி தான் இருக்கும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து செல்லின் கதவு வந்து செல் ஜவ்வு. நெக்ஸ்ட்டு வந்து செல்லின் உணவு தொழிற்சாலை வந்து பசுங்கனிகம். உணவை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து பசுமையான காய்கனி வந்து சாப்பிட்டா தான் நம்மளுக்கு உடம்புக்கு வந்து ஹெல்த்து. அப்போ செல்லின் உணவு தொழிற்சாலை என்ன அப்படின்னா வந்து பசுங்கனிகம். நெக்ஸ்ட்டு வந்து செல்லின் சேமிப்பு கிடங்கு வந்து நுண்குமிழிகள். இது எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து சேமிக்கிறது எங்கே சேமிப்பாங்க, ஒரு குழியில் ஏதாவது ஒன்று கிழங்கு இந்த மாதிரி ஒரு பழைய இதெல்லாம் வந்து குழியில் தான் வச்சது சேமிப்பாங்க. அப்போ குழி அப்படிங்கிறது வந்து நுண்குமிழிகள் வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து செல்லின் ஆற்றல் நிலையம். செல்லின் ஆற்றல் நிலையம் என்ன அப்படின்னா வந்து மைட்டோகாண்ட்ரியா. ஆற்றல் அப்படின்னா வந்து ஸ்ட்ரென்த்தா. அப்போ வந்து அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ரொம்பவே காண்டானா நம்ம கத்துறதுக்கு வந்து எதுக்கு கத்துவோம், அந்த நம்மளோட உடம்பு வந்து ஸ்ட்ரென்த்து போயினா தான் வந்து கத்துவோம். அப்போ நம்ம உடம்புக்கு வந்து ஸ்ட்ரென்த்து வேணும். அப்போ செல்லின் ஆற்றல் நிலையம் வந்து மைட்டோகாண்ட்ரியா. காண்டாக இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து ஆற்றல் வேணும் அதை கத்துறதுக்கு. இப்படி நான் வந்து ரொம்ப காண்டாக இருக்கேன், எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கும் வந்து என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரென்த்து தான் வந்து சொல்லுவோம். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். வந்து இந்த டாபிக் வந்து பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.